त्रय्यन्तयुग्मकृतपूर्य परिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. வேயபுகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விலங்கு விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேசமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்தியே. ஸ்ரீவிட்ட சித்த குணநந்த கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜாரி சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரண சரணம் பிரபத்யே. எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான். அபிநவமாக தசாவதாரம் பண்ணி இந்த பக்தியை பரப்ப வேண்டும் என்று தானே ஒரு 10 அவதாரமாக அவதரித்து மக்களாக இருக்கிற மக்களை நன்கு திருத்த வேண்டும் என்பதற்காக பல அவதாரம் செய்தான். அதிலே கிருஷ்ணாவதாரம். எம்பெருமான் நிலைகள் பல, பர வியூக விபவ அந்தர்யாமி அச்சைன்னு 5 நிலைகள். அர்ச்சாவதாரமே மிகவும் சிறந்தது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு தமிழர் பண்பாடு. நம் பண்பாடும் அதே தான். அபிகமன உபாதான இஜ்ஜஸ்வாத்தியாய யோக நிரதராயின்னு சொன்னார். அபிகமனம்னா விழித்து எழுந்து காரியம் செய்ய வேண்டியது. உபாதானம் பகவத் ஆராதனத்துக்கு உண்டான சாமகிரிகளை சேகரிப்பது. இஜ்ஜை பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய காலம். சுவாத்தியாயம், இந்த இஜ்ஜியிலே அந்தர்யாமி நிவேதனமும் ஆகிடும். பிராணாக்னிஹோத்திரம்னு பேர் அதுக்கு. அப்போது சுவாத்தியாயம்னா அவள் சாக்கை அத்தியனம் பண்ண வேண்டியது. அப்புறம் ராத்திரி யோகம் பஞ்சகால பாராயணம்னு சொல்கிறோம். இது அதை ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார். எப்படின்னா, ஆறாம் சூழ்ந்த அரங்கனை அடைவதற்கு ஆய்மகள் அன்பனான கண்ணபிரானை இவள் பாவையாய் நோன்பு நோற்று நமக்கு திருப்பாவை அளித்தால் ஆண்டார். பாவைனா நோன்புன்னு பேர். பாவைனா வெண்பான்னு அர்த்தம். பாட்டுக்கு பேர். பாவைனா பெண்டிர். பல அர்த்தங்கள் உடையது பாவைன்னு சப்தம். அவை பாவையானால் எப்படி ஆய்மகள் அன்பனான கண்ணபிரானையே அடைய வேண்டும் அப்படின்னு. அதுக்கு முழு காரணம் பிராட்டியினுடைய ஸ்வரூபம் அவள். பூமி பிராட்டியினுடைய ஸ்வரூபம் அவள். அதை அரங்கனை அவளுக்கு என்ன அரங்கனை அடையணும். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வாயில் காப்பான் கோயில் காப்பான்னு சொல்லுவாள். இப்போ நம்ம வந்தோம்னா உடனே வர முடியாது. உள்ள ஆஃபீஸில் போனோம்னா அதனால் பியூனை பார்த்துட்டு தான் மினிஸ்டரை பார்க்க முடியும். அந்த மாதிரி அவள் என்ன பண்ணா, அனங்கதேவன் சாக்ஷான் மன்மதா அப்படி மன்மதனை வணங்கி வழிபட்டு, இந்த மன்மத சாட்சாத் வந்தான்னா எம்பெருமான் தான். அவனையே வழிபட்டு அவனையே அடைந்தான். இல்லை தர்மி ஐக்கியம்னு பேர் இதுக்கெல்லாம். என்ன அம்சாம்சி தத்ரூப ததம்ச அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படி அவன் பல அவதாரங்கள் செய்தான். அதிலே கிருஷ்ணாவதாரம். அதில் அழகாக முதல் 5 பாசுரத்திலே எம்பெருமானுடைய பரத்தை சொல்லி, வியூகத்தை சொல்லி, விபவத்தை சொல்லி, அந்தர்யாமியை சொல்லி, அர்ச்சையை சொல்கிறாள். அடுத்து அந்த நானேதான் நாயிடுக பாசுர பரியந்தம் தன்னுடைய தோழி இந்த நோன்புக்கு, ஏன்னா நண்பன் மாதிரி ஒரு யாரும் இருக்க முடியாது. பாபான் நிவாரயதி யோஜயதே ஹிதாய குஹ்யம் நிகுஹதி குணான் பிரகடீகரோதி ஆபத்கதந்த நஜகாதி ததாதி காலே சன்மித்ர லட்சணம் இது பிரவதந்தி சந்தகான்னா ஒரு கவி. ஆபத்காலத்திலே காப்பாற்ற வேண்டும். அப்போ அந்த நோன்பு எல்லாம் கிருஷ்ணனை அடைய வேண்டும். பாவனா பிரகர்ஷம் முதிர்ச்சியின் காரணம் என்ன? முதிர்ச்சி எம்பெருமானை அடைய வேண்டும்
கண்ணபிரானை காக்கும் இயல்பினன் கண்ணபிரான். அப்படி எப்பவும் காக்கக்கூடியனான எம்பெருமானை அடைவதே அவனுடைய லட்சியம். எம்பிராட்டி கோதா பிராட்டினுடைய லட்சியம். அதை அவர் அடையணும். அது கடைசியில் எங்கும் திருவருள் பெற்று இன்புவரம்பாவாயின்னு சொல்கிறார். அப்போ இந்த கடைசியில் இந்த தோழிமார்களை எழுப்பி வாயில் காப்பான் கோயில் காப்பான் 33 ஏற்றக்கலங்கு இவர்களெல்லாம் அவருடைய காலத்தில் அந்த ஏன்னா கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்ன செழிப்பாக இல்லை. திருவாய்ப்பாடியில் கிருஷ்ணன் பிறந்தார் பார் தான் செழிப்பு வந்தது. அதுக்கு முன்னே செழிப்பு இல்லை, எல்லாம் க்ஷாமமாக இருந்தது. அதிவிரட்டியும் அனாவிரட்டியும் இருந்தது. அப்படி ஆனால் கிருஷ்ணன் அதான் கிருஷ்ண சப்த பூவாச்சகா ரிஷிவாச்சகா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான அந்த சப்தம் கிருஷ்ண சப்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த ஆய்மகள் அன்பனிடத்திலே அவள் ஆய்வு செய்வா. எப்படி ஆய்வு பண்ணுறா பாருங்கோ. முதல்லையே சொல்கிறார், முதல்ல நாளை தெரிஞ்சிருக்கணும். நாம் செய்யாதது நாள் செய்யும்னு சொல்லுவா பழமொழி. ஆனால் நாள் முக்கியம். திங்கள்னு சொல்லுவோம். திங்கள் முக்கியம். ஏன்னா முதல்ல இந்த ஓசோன் படம் இப்போ நம்ம கூட சொல்லுவா, இந்த மார்கழி மாதம் முன்பனி காலம், இளவேநீர் காலம், முன்பனி காலம்னு சொல்லுவோம். அந்த முன்பனியானது உடம்புக்கு ஹிதத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன். நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன், நாசா சொன்னால் ஏற்றுப்பான். அப்போ அந்த விடிகாலத்தில் விடியற்காலம் எழுந்து நாம் அந்த பகவன் நாமாவை சொல்லணும். ஏன்னா வேதே ராமாயணே செய்வ எல்லாம் தெரிஞ்சுட்டா. அவள் பிராணி எப்போ யார் பெற்ற பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அவர். யார் அவர்? விஷ்ணு சித்தர். அவர் ஸ்வசுரம் அவரவந்தம் ரங்கநாதசி சாட்டார். ரங்கநாதனுக்கே மாமனாராக ஆனவர். திஜகுல திலகந்தம் விட்டு சித்தன் நமாமி. எல்லாம் அந்த குலத்துக்கு, பிராமண குலத்துக்கே ஒரு திகழம் போன்ற ஒரு திலகம் போன்றவர். அப்பேற்பட்ட அவர் பெற்றெடுத்த பிள்ளையாச்சே, ஆண்டாளாச்சே. அப்படி அதுதான் கமலமுடன் வில்லி ஒத்தூர் விலங்க வந்தால் வாழியே காணார் நருந்துழாய் காணத் அவதரித்தால் வாழியே. காணாய் நருந்துழாயினர் கிருஷ்ண துளசின்னு அர்த்தம். நல்ல வாசனையாக இருக்கும். கிருஷ்ண துளசி, கருந்துளசி நல்ல வாசனையாக இருக்கும். அது அங்கே போகச்சவே ஒரு நம்ம கை பட்டாலே நம்ம போகிறோம், ஜம்முன்னு வாசனை வரும். அதனால் கமலமுடன் வில்லிபுத்தூர் தன்வினப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பல சோலைகள், சந்தன மரம், செஞ்சந்தனம், காளை பழுது எல்லா மரங்களும் இருந்த சோலையிலே அவள் அவதாரம் செய்தாள். அது பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக அதை வளர்த்தெடுத்தாள். அவன் விட்டு சித்தன் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளையாச்சே. பெற்றெடுத்தன்னா கான்று எடுத்த. அதுவும் அவெல்லாம் ரிஷிகள், ரிஷிப்பிராயம். எம்பெருமானுடைய நேர பேசக்கூடிய, ஏன்னா ஒரு பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணின மகான் அவர். அவர் என்ன சொல்கிறார், அதை தான் ஆண்டார் எடுத்துட்டார். நாவினான் நறுத்த வேண்டும் நாராயண நாமம், நமோ நாராயணாவென்னும் நாமம்னு நல்வகையால் நாமும் பலபரவி அப்படின்னார். நாம் பலபரவி அவனை பலபரம் அந்த கூவி கொல்ல வேண்டும். அதுக்காக அதே எடுத்துட்டார் ஆண்டார். நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து என்றார். இந்த நோன்பு பாரோரும் புகழ வேண்டும். நல்லவர்களும் தீயவர்களும். இந்த தீயவர்களுக்கு இந்த நோன்பு எதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகவே பாரோர் புகழ படிந்தேலோ ரொம்ப. பாரோர் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், படித்தவனும் இருப்பான், பாமரனும் இருப்பான். ஆகினாலே அவர்கள்லாம் புகழ வேண்டும். எப்பேற்பட்டது இந்த பாவை யாரை பற்றி? அந்த நாராயணனை பற்றி. எல்லாருக்கும் இருப்பிடமாகவும் அவன் இருப்பிடமாகவும் இருக்கக்கூடிய அந்த நாராயணனை நாம் அடைய வேண்டும். அதுக்கு நாளை நாடினாள். எவ்வாறு நாள் மாசானாம் மார்கசீரோகம் ரிது நாம் குசுமாகரஹான்னு மார்கழி மாதத்திலே இந்த சந்திரமான ரீதியெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் முதல் மாதமாக வரும்.
இப்படிலாம் சில அயனத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அதெல்லாம் ஒரு ஜோதிஷ விவகாரத்தில் பார்த்தோம்னா நல்லா இருக்கும். இந்த மார்கழி மாதத்திலே அதுதான் கண்ணபிரான் சொல்கிறான், மாசானாம் மார்கசீருஷோகம் ரித்துனாம் குசுமாகரகான்னு சொல்லி அந்த மாதம் கேசவ மாதம்னு பேர் இதுக்கு கேசவ மாதம். கேசவம் கிளேசிகந்தாரம் அப்பிரமேய மரிந்தமம், கஷ்டத்தை போக்குபவன் கேசவன். ஆனால் நம்ம கஷ்டங்களில் நமக்கு என்ன கஷ்டம்? துக்க துவம்சம் வேணும், மோட்சம். நமக்கு மோட்சம்தான் வேணும். இங்கே சம்சாரத்திலேருந்து விடுபடணும். அந்த விடுபடுறதுக்கு அவன் அருள் வேணும். அவன் தான் நமக்கு அவன் அடைய வேண்டிய ஞானம் அப்படின்னு சொல்லி அவனே பரம்பொருள். அவன் தான் நமக்கு கைங்கரியம் கொடுப்பான், அவன் தான் மோட்சத்தை கொடுப்பான். நாம் வாழ்வதற்கு ஏற்றமான ஒரு விரதத்தை நமக்கு கொடுப்பான் எம்பெருமான் அப்படின்னு அதுக்கு நாளை தேடினால், மாசத்தை தேடினால், மாசானாம் மார்கசீருஷோகம் ரிது நாம் குசுமாகரகான்னு மார்கழி. அதுதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நாள் நன்னாள் மதி நிறைந்த நன்னாள்னு போட்டார். எல்லாம் விசேஷன் அப்ஜெக்டிவ். இங்கிலீஷில் சொன்னால் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், தமிழில் சொன்னால் உரிச்சொல், சம்ஸ்கிருதத்தில் விசேஷண வாட்சின்னு சொல்லுவோம். அப்படி இந்த மதி நிறைந்த நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர் போதிவனோ நேரிழையில். ஸ்நானமூலா கிரியா சர்வே, கூழானாலும் கொடுத்து கொடு, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. எப்பவும் நமக்கு எந்த காரியம் பண்ணாலும் ஸ்நானம் முக்கியம். அதனால் நீராட போதுவீர் போதிவ, யாரை அவன் கூப்பிட்றா, இந்த நோன்பு நோக்க வேண்டும், இதுக்கு நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும். எப்போ கீதையிலே சொல்கிறான், பின்னாடி பாட்டிலே 5ஆம் பாட்டிலே சொல்கிறார், தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு சொன்னார். காய்க தபசு, வாச்சிக தபசு, மானசிக தபசுன்னு சொல்லி அந்த 3 தபசினாலே எம்பெருமானை அடைய வேண்டும். அந்த நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்புக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு உறுதுணையாக ஊன்றுகோலாக இருந்து இந்த நோன்பை நோற்று அவன் அருளை பெற வேண்டுவதே நம்முடைய கடமை என்று அந்த தோழிமார்களை அழைத்து கொண்டு, அந்த தோழிமார்களையும் அழைத்து கொண்டு ஆய்மகள் அன்பனை அடைய வேண்டும் என்று நோன்பு நோக்கிறாள் ஆண்டாள். அப்படி இப்படி மார்கழி நீராட மகிழ்ந்தேரோடு ரொம்ப வேண்டார். நான் மார்கழி நீராட எல்லா வித செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்கிறார். போதிமினோ நேரிடையீர் இழையீர் நேர் இழையீர். நான் இந்த ஆபரணங்கள்லாம் சில பேர் போட்டுட்டா திருமங்கலம் இந்த இடத்துல இருக்கும், நேரம் இருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாத அழகா இழை அவ செயலும். அப்புறம் பின்னாடிலாம் போன மாதிரி அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிலாம் சொல்கிறான், நிறைய இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நேர் இழையின ஆபரணங்களை வரிசை கிரமப்படுத்தி நம்ம பெருமாளுக்கு சாத்திரமானா அந்த நாசத்வாரத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே திருவடி பரியந்தம் அந்த மாதிரி அழகாக இந்த குண்டலங்கள்லாம் எப்படி போட்டுக்கணும் அப்படிலாம் போட்டு இதெல்லாம் போட்டு அந்த காலத்தில் ஸ்திரீகளுக்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி நேரிடையீர் நீராட போதுவீர் போதிவனோ நேரிடையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சிறுமீர்கள் செல்வ சிறுமீர்கள் சீர்மல்கும் வாய்ப்பாடி. சீர்மல்கும் எல்லாவித செல்வங்களும் மலிந்து கிடந்த ஆயர்பாடி. அவர் அவதாரத்தலம் அப்படி இருந்தது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். செல்வ சிறுமீர்கள் என்ன செய்வான், இவளோட கலந்து கிருஷ்ணானுபவம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களான சிறுமீர்கள். அப்படி இருக்கக்கூடிய சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன். ஏன்னா அது வார்த்தை கடுவாக இருக்க, இது மட்டும் நல்லா இருந்தது வார்த்தை. இங்கே கூர்வேல் கொடுந்தொழிலன்னு போட்டல, தொழிலன் கொடுந்தொழிலன் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு. என்னன்னா அந்த கிருஷ்ணனிடத்தில் அவ்வளோ ஈடுபாடு நந்தகோபனுக்கு. அந்த கிருஷ்ணனுக்கு எந்தவித தீங்கு எதனாலையும் எந்த ஜீவராசிகளாயும்
கம்சன் ஏவ விடுறான். எதிர்ச்சையோ க்ஷிப்தபதே குமாரே சைல சகட்டே நிரஸ்தேன்றார் சுவாமி தேசிகன். அப்போது மலை மாதிரி வந்து நிற்கிறான். உக்ஷிப்தபதேன்னா உயர்ந்து எடுத்து உதைச்சா ஓடிவிட்டான். அவன் இருக்கிற இடம் தெரியல. அந்த மாதிரி அவனுடைய அகடித்த கட்டண சாமர்த்தியம். மேலே ஆழ்வார் சொல்கிறேன், ஏழையே ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றது இன்னருள் சுரந்துன்னர். அந்த மாதிரி அருள் சுரூபத்திற்கு அவனுடைய கடமை. அதுதான் சுவாமி பாஷ்யகாரம் விராத ரட்சைக தீட்சே திருட தீட்சேன்னு போட்ட திட சங்கல்பம். நம்மளை காக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு, தீட்சேன்னு போட்டுட்டார் சுவாமி. அப்போ ஏன்னா பெரும்பூதூர் அவனுக்கு பின்னானால் வாடின்றார். அதனால் பின்னானால் அந்த திருப்பாவை ஜீவன் சொல்லக்கூடியவர் ராமானுஜர். அப்படி பெருமை வாய்ந்தது அந்த திருப்பாவை. செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்துடிரன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் குமரன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் ஏன் கிருஷ்ண பரமாத்மான்னா, ஹே கிருஷ்ணாச்சித் ஹே கிருபாலய ஹரே ஹே பாண்டவானாம் சகேந்திரா. அங்கே திரௌபதியை மானபங்கப்படுத்தது அவனுடைய ஆர்த்தத்வனியில் ஓடி வந்து அவனை காப்பாற்றினான். அதனால் சங்கல்பம் அப்படி சொல்லி அவனை கிருஷ்ணனை பெருந்தெய்வம் கருந்தெய்வம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவன், பேரருள் புரியவன், இவனே பேரருளாளன் என்று சொல்லி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அவன் யார் வளர்த்தா? எப்போவுமே ஏறார்ந்த கண்ணு யசோதை இளஞ்சிங்கம். சிங்கம் இளஞ்சிங்கம், யசோதை இளஞ்சிங்கம், தேவகி சிங்கமே தாலேலோ இவனே ஆழ்வார் சொல்கிறார். இருந்தாலும் பெற்ற தாயை காட்டிலும் வளர்த்த தாய்க்கு அன்பு ஜாஸ்தி. எல்லா பருவத்தையும் பார்க்குறான். இவன் குழந்தை ஜனனமானது மாத்திரம் தான் இவன் பார்த்தான். எல்லா பருவத்தையும் பார்த்தின ஒரு அவருக்கு அவன் சொல்கிறார், ஸ்தலத்கதின் வித்ரபத பிரச்சார ஜானுக்கிரமே ஜாதருச்சிம் குமாரம் புக்னே சமாவேசிய வலக்னபாகே ஸ்தன்யம் உதாபாய யதேஸ்மதன்யா. நம்ம குழந்தைகள்லாம் நம்மலாம் பார்க்குறோம். சின்ன குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அது தட்டு தடுமான்னு நடக்கிறோம். 2 அடி 3 அடி நடக்கும் பொழுதுலேயே ஊந்துடும் பட்டுன்னு. 2 அடி 3 அடி நடக்கும். அப்படியே இந்த ஸ்தலம் கதி செல்றது, ஸ்தலத்தில் செல்றது குழந்தை கையை. அவள் பார்த்தோன்னே குழந்தைய எடுத்து அழகுது, பால் கொடுக்குறான்னு சுவாமி அந்த கிருஷ்ண திருஷ்ணார்த்தம் ஒரு குட்டி பாகவதம்னே சொல்லலாம். யாதவாத்பதி ஸ்ரீமத் பாகவதம் அப்படி கிருஷ்ண சரிதம். ஆச்சரியமான 2000 ஸ்லோகம். அது ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு சர்க்கமும் அத்தியாச்சரியமாக இருக்கும். அந்த அவர்களுடைய பாவம் அந்த எப்படி பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழிலே அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை பாடி பரவசம் அடைந்தாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த யாதவாத்புதயத்திலே பாடி பரவசம் அடைகிறார். அப்படி ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏராந்த கண்ணி வக்கர கண்ணை சுக்கர பார்வையெல்லாம் இல்லாத எல்லா நன்னா நல்பார்வையோடு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பார்ப்பேன். சில பேர் பார்த்தா ஏன் இவன் வந்தான் அப்படின்னு பார்ப்பான். நம்ம ஏதோ வந்திருக்கோம், இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்னு ஒரு பார்ப்பான். அந்த பார்வையெல்லாம் இல்லாத நன்ன பார்க்கக்கூடிய நன்மங்களத்தோடு கூடிய நற்பாவையுடன் கூடிய அவளும் நற்பாவை, இவளுக்கும் நற்பாவை இருந்தது. பாவையிலே நற்பாவை, நோன்பும் நல்ல நோன்பு. அப்படி இருக்கக்கூடிய ஏராந்த கண்ணி யசோதி இளஞ்சிங்கம். தேவகி சிங்கம் போய் யசோதி இளஞ்சிங்கம் ஆயிட்டாமன். யசோதி இளஞ்சிங்கம் கார் மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம் போல் முகத்தான். எம்பெருமானுக்கு கதிர்னா சூரியன், மதினா சந்திரன். இன்னும் அது ஒரு ஒருத்தருக்கு 2 முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணிட்டான்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகன்னு. எம்பெருமானுக்கு அந்தர்யாமியில் 2 உண்டு. நிகிரக அந்தர்யாமி, அனுகிரக அந்தர்யாமி. ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனுக்கும் அரக்கர்களுக்கு நிகிரகம் பண்ணக்கூடியதான அவனுக்கு அந்தர்யாமி இருக்குது. அதனால்
கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் சூரிய நாட்டமும் அப்படி சுட்டு எரிக்கிறவனாகவும் சந்திரன் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியவனாகவும் அவன் திருமுக மண்டலம் இருந்தது. கார்மேனி செங்கன், செங்கன்மான்னு பேர். செங்கன்னா செழுமையான கண்ணை உடையவன், நல்ல அழகாக இருக்கக்கூடியவன். ஒன்று பெருசாக இருக்கும், முண்டகண்ணாக இருக்கும், அதெல்லாம் இல்லாத நல்ல பார்க்கக்கூடிய கண்ணாக. என்ன லட்சணத்தோ புண்டரீகமேவ அக்ஷரின்னு இருக்கு. அந்த மாதிரி தாமரை கண்ணன், பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோன்ற ஆழ்வார். அந்த மாதிரி தாமரை கண்ணனாக கார்மேனி செங்கன். கார்மேனி சொன்ன காரு காலம் முப்பிடு ஆகு பெயர். கார் காலத்தை மழை காலத்தையும் குடிக்கும், மேகத்தையும் குடிக்கும், பயிரையும் குடிக்கும். அப்படி முப்பிடு ஆகு பெயராக அங்கே சொல்லி கார்மேனி செங்கன். அதனால்தான் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷ். மேகவர்ணம் சுபாங்கம் அப்படின்ட்டார். மேகவர்ணம் சுபாங்கம், அவயவம் அங்கமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். மேகவர்ணம் கார்மேனி, கருங்கடல் வண்ணன், கார்மேக வண்ணன்னா ஆழ்வார். முகில் வண்ணன், கார்முகில் வண்ணன்லாம் ஆழ்வார் மங்களாசாசனவன். அந்த மாதிரி கார்மேனி செங்கன் கதிர் மதயம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கு பறை மோட்சம், பறைனா கைங்கரியம், பறைனா வாத்தியம் நமக்கு தருபவன் நாராயணன் ஒருவனே என்று சொல்லி நாராயணே நமக்கே பறை தருவான். நமக்கே, வேற யாருக்கு இல்லை, நமக்கு. அவனை ஆசிரிதாளுக்கு, அண்டினவர்களுக்கு அப்படி மோட்சத்தை கொடுப்பவன். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நோன்பு விஷயம் இருக்க, இந்த திருப்பாவை நோன்பானது பாரோர் புகழப்படிந்து ஏலோரம்பாவாய். பாரோர் புகழப்படிந்து இந்த உலகமே அதை நன்கு தெரிந்து எல்லாரும் புகழ வேண்டும், அதனுடைய பெருமையை அறிய வேண்டும். அதுவே நம்முடைய கடமை என்று சொல்லி விழிக்கிறார். அதுக்கு மேற்கொண்டு வியூகரூபமாக பிராபிய பிராபக சங்கிரகத்தை சொல்லி எம்பெருமானுடைய விபவாவதாரத்தையும் உலகளந்த உத்தமன் என்று உத்தமனையும் சொல்லி, ஆழிமழை கண்ணா எல்லாருக்கும் நீர் தான், நீரின்றி உலகே அமையாது அப்படின்னு சொல்லி, நீர் செல்வம் போவை சர்வா பேடஜி அப்படின்னு சொல்லி, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, இந்த 5 அவதாரத்திலையும் ஸ்வயம் வியக்தம், தெய்வத்தம், ஆருஷம், மானுஷம், சைத்தம் என்ற 5 அவதாரங்கள் நிலையையும் சொல்லி, அதுக்கு நம்ம காயிக வாச்சிக மானசிக தபஸை சொல்லி, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்தித்து அவன் நாமங்களை அடைந்து நல்வழி வாழ்வதே நம்முடைய கடமை என்று சொல்லி ஆண்டாள் இருக்கிறாள். அவ்வாறு நாம் அந்த அவள் அருளிய பாட்டினை பாடி அவன் அருள் பெறுவதே நம்முடைய கடமை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதாரிக்கு சிம்மாய கல்யாண பிரசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.